எனதருமை நாட்டு மக்களே, இன்று மன் கி பாத்தில் நாம் நம் நாட்டின் நாட்டு மக்களின் சாதனைகளைப் பற்றி மீண்டும் பேசுவோம். கடந்த வாரங்களில் விளையாட்டு, அறிவியல், கலாச்சாரம் என அனைத்திலும் ஒவ்வொரு இந்தியரும் பெருமை கொள்ளும் வகையில் எண்ணற்ற விஷயங்கள் நிகழ்ந்துள்ளன. சமீபத்தில் சுபான்ஷு சுக்லா விண்வெளியிலிருந்து திரும்பியது குறித்து நம் நாடு முழுவதும் பேசப்பட்டது. சுபான்ஷு பத்திரமாக தரையிறங்கியவுடன் மக்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். அனைவரின் மனதிலும் மகிழ்ச்சி நிரம்பியது. மொத்த நாடும் பெருமிதம் கொண்டது. இன்னும் நினைவிருக்கிறது, ஆகஸ்ட் 2023 சந்திரயான் 3 தரையிறங்கிய போது ஒரு புதுவித உற்சாகம் இருந்தது. அறிவியல் மற்றும் விண்வெளியில் குழந்தைகளுக்கு ஆர்வம் அதிகமானது. இப்போது சிறு குழந்தைகள் கூட நாங்களும் விண்ணுக்கு செல்லப் போகிறோம், நாங்களும் நிலவுக்கு செல்வோம், ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் ஆவோம் என்கிறார்கள். நண்பர்களே, இன்ஸ்பயர் மனக்க பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். இது குழந்தைகளுடைய இனோவேஷன் திறனை ஊக்குவிக்கும் ஒரு திட்டம். இதில் ஒவ்வொரு பள்ளியிலிருந்தும் 5 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு மாணவரும் ஒரு புது ஐடியா உடன் வரார்கள். இதில் இதுவரை லட்சக்கணக்கான மாணவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சந்திரயான் 3 வெற்றிக்கு பின் இந்த எண்ணிக்கை 2 மடங்காகியது. இந்தியாவில் ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப்கள் வேகமாக வளர்ந்து வருகிறது. 5 ஆண்டிற்கு முன்பு 50க்கும் குறைவான ஸ்டார்ட் அப்கள் தான் இருந்தது. இன்று 200க்கும் மேல் உள்ளன, அதுவும் வெறும் ஸ்பேஸ் செக்டரில் மட்டும். நண்பர்களே, ஆகஸ்ட் 23 நேஷனல் ஸ்பேஸ் டே வரவிருக்கிறது. நீங்கள் இதை எப்படி கொண்டாடுவீர்கள்? ஏதாவது புது யோசனைகள் உள்ளனவா? எனக்கு நாமோ ஆப்பில் கண்டிப்பாக மெசேஜ் அனுப்புங்க. நண்பர்களே, 21ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் தற்போது அறிவியல் புதிய ஆற்றலோடு முன்னேறி வருகிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம மாணவர்கள் இன்டர்நேஷனல் கெமிஸ்ட்ரி ஒலிம்பியாட்ல மெடல் ஜெயிச்சிருக்காங்க. தேவேஷ் பங்கஜ், சந்தீப் குச்சி, தேவதத் பிரியதர்ஷி மற்றும் உஜ்வல் கேசரி, இவங்க 4 பேரும் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்காங்க. கணித உலகத்திலும் இந்தியா தனது அடையாளத்தை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. சமீபத்தில் ஆஸ்திரேலியாவில் நடந்த இன்டர்நேஷனல் மேத்தமேட்டிக்கல் ஒலிம்பியாடில் நம் மாணவர்கள் 3 தங்கம், 2 வெள்ளி மற்றும் ஒரு வெண்கல பதக்கத்தை வென்றுள்ளனர். நண்பர்களே, அடுத்த மாதம் மும்பையில் ஆஸ்ட்ரானமி அண்ட் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் ஒலிம்பியாட் நடைபெற உள்ளது. 60க்கு மேலான நாடுகளில் இருந்து மாணவர்களும் விஞ்ஞானிகளும் இதில் கலந்து கொள்வார்கள். இது வரலாறு காணாத மிகப்பெரிய ஒலிம்பியாடாக இருக்கும். ஒரு விதத்தில் பார்த்தால் இந்தியா இப்போது ஒலிம்பிக் மற்றும் ஒலிம்பியாட் ஆகிய இரண்டிலும் முன்னேறி வருகிறது. என் அன்பான நாட்டு மக்களே, நம் அனைவருக்கும் பெருமை சேர்க்கும் ஒரு செய்தி யுனெஸ்கோவில் இருந்து வந்துள்ளது. யுனெஸ்கோ 12 மராத்தா கோட்டைகளை உலக பாரம்பரிய தலங்களாக அங்கீகரித்துள்ளது. 11 கோட்டைகள் மகாராஷ்டிராவிலும் ஒரு கோட்டை தமிழ்நாட்டிலும் உள்ளது. ஒவ்வொரு கோட்டைக்கு பின்னும் ஒரு சிறந்த வரலாறு உள்ளது. ஒவ்வொரு கல்லும் ஒரு வரலாற்று நிகழ்வின் சாட்சியாக உள்ளது. சல்ஹேர் கோட்டையில்தான் முகலாயர்கள் தோற்றார்கள். சிவனேரியில்தான் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் பிறந்தார். எதிரிகள் வர இயலாத கோட்டை. காந்தேரி கோட்டை கடலின் நடுவே உள்ள ஓர் அற்புதமான கோட்டை. எதிரிகள் அவரை தடுக்க எண்ணினார்கள். ஆனால் சிவாஜி மகாராஜ் முடியாதை சாதிப்பது எப்படி என்று காட்டினார்.
பிரதாப்காட் கோட்டையில்தான் அப்சல் கானுக்கு வெற்றி கிட்டியது. அதன் எதிரொலி இன்றும் அந்த கோட்டையின் சுவர்களில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. விஜயதுர்க்கத்தில் இரகசிய சுரங்கங்கள் இருந்தன. சத்ரபதி சிவாஜி மகாராஜின் தொலைநோக்கு பார்வைக்கு இது ஆதாரமாக உள்ளது. நான் சில வருடங்களுக்கு முன்பு ரேகாட் சென்றிருந்தேன். சத்ரபதி சிவாஜி மகாராஜின் சிலையை தலை வணங்கினேன். இந்த அனுபவம் என் வாழ்நாள் முழுவதும் நீங்காமல் இருக்கும். நண்பர்களே, நம் நாட்டின் மற்ற பகுதிகளிலும் இதேபோல் அற்புதமான கோட்டைகள் உள்ளன. அவை எண்ணற்ற தாக்குதல்களை சந்தித்துள்ளன. மோசமான வானிலையின் தாக்கத்தை தாங்கியுள்ளன. ஆனால் சுயமரியாதையை ஒருபோதும் விட்டு கொடுத்ததில்லை. ராஜஸ்தானின் சிட்டோகார் கோட்டை, கம்பால்கார் கோட்டை, ராந்தம்போர் கோட்டை, ஆமர் கோட்டை, ஜெய்சல்மேர் கோட்டை ஆகியவை உலக புகழ் பெற்றவை. கர்நாடகாவில் குல்பர்கா கோட்டையும் ரொம்ப பெரியது. கூட்டுகாரை சித்திரதுர்கா கோட்டையின் பிரம்மாண்டமும் உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். அந்த காலத்திலேயே இப்படி ஒரு கோட்டையை எப்படி கட்டியிருப்பார்கள்? நண்பர்களே, உத்தரப்பிரதேசத்தின் பாண்டவில் காலிஞ்சார் கோட்டை உள்ளது. முகமது கஜினி பலமுறை இந்த கோட்டையின் மீது தாக்குதல் நடத்தினார். ஒவ்வொரு முறையும் தோல்வியை தழுவினார். பண்டல்காண்டில் பல கோட்டைகள் இருக்கின்றன. குவாலியர், ஜான்சி, தேஷியா, அஜய்கார், கார்கொண்டார், சாண்டேரி. இந்த கோட்டைகள் வெறும் செங்கல் கற்கள் இல்லை. இவை நம் கலாச்சாரத்தின் அடையாளங்கள். பண்பாடு மற்றும் சுயமரியாதை இன்றும் இந்த கோட்டைகளின் உயரமான சுவர்களிலிருந்து வெளிப்படுகின்றன. இந்த கோட்டைகளுக்கு சென்று வாருங்கள் என்று நான் என் நாட்டு மக்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள், பெருமைப்படுங்கள். நாட்டு மக்களே, நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். சரியாக அதிகாலை நேரம் பீகாரின் முஸ்ஃபர்பூர் நகரம், ஆகஸ்ட் 11, 1908. ஒவ்வொரு தெருவும், ஒவ்வொரு சந்திப்பும், ஒவ்வொரு அசைவும் அந்த நேரத்தில் நின்றது போல இருந்தது. மக்களின் கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆனால் இதயங்களில் தீ எரிந்து கொண்டிருந்தது. சிறைச்சாலையை சூழ்ந்திருந்தனர். அங்கு ஒரு 18 வயது இளைஞன் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தனது தேசபக்தியை வெளிப்படுத்தியதற்காக விலை கொடுத்து கொண்டிருந்தான். சிறைச்சாலைக்குள் ஆங்கிலேய அதிகாரிகள் ஒரு இளைஞனை தூக்கிலிட தயாராகிக் கொண்டிருந்தனர். அந்த இளைஞனின் முகத்தில் பயம் இல்லை, மாறாக பெருமை நிறைந்திருந்தது. நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்பவர்களுக்கே உரித்தான பெருமை. அந்த வீரன், அந்த துணிச்சல் மிக்க இளைஞன் குதிராம் போஸ். 18 வயதிலேயே அவர் காட்டிய அந்த துணிச்சல் நம் ஒட்டுமொத்த நாட்டையும் உலுக்கியது. குதிராம் போஸ் தூக்குமேடையை நோக்கி முகத்தில் புன்னகையோ நடந்தார் என்று செய்தித்தாள்களில் எழுதியிருந்தது. இது போன்ற பல தியாகங்களுக்குப் பிறகு, பல நூற்றாண்டுகளின் தவத்திற்குப் பிறகே நமக்கு சுதந்திரம் கிடைத்தது. நம் நாட்டின் தேசபக்தர்கள் தங்கள் இரத்தத்தால் சுதந்திர போராட்டத்திற்கு உயிரூட்டினார்கள். நண்பர்களே, அதனால்தான் ஆகஸ்ட் மாதம் புரட்சிக்கான மாதம். ஆகஸ்ட் 1 பால கங்காதரரின் நினைவு நாள். ஆகஸ்ட் 8 காந்திஜியின் தலைமையில் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்டது. அடுத்து சுதந்திர தினம் வருகிறது. சுதந்திர போராட்ட வீரர்களை நாம் நினைவு கூர்ந்து உத்வேகம் பெறுகிறோம். ஆனால் நண்பர்களே, நமது சுதந்திரத்துடன் நாட்டின் பிரிவினையின் வலியும் இணைந்துள்ளது. எனவே ஆகஸ்ட் 14 பிரிவினை கொடுமைகள் நினைவு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. என் அன்பான நாட்டு மக்களே, ஆகஸ்ட் 7ஆம் தேதி 1905 இன்னொரு புரட்சி தொடங்கியது. சுதேசி இயக்கமானது உள்ளூர் தயாரிப்புகளுக்கு, குறிப்பாக கைத்தறிக்கு ஆதரவளித்தது. இதன் நினைவாக
ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் 7ஆம் தேதி தேசிய கைத்தறி தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி தேசிய கைத்தறி தினம் கொண்டாடத் தொடங்கி 10 வருடம் நிறைவாகிறது. காதி சுதந்திர போராட்ட காலத்தில் எப்படி சுதந்திர இயக்கத்துக்கு புது பலம் கொடுத்ததோ, அதேபோல் இன்று நாடு வளர்ந்த பாரதமாக ஆவதற்கு அடி எடுத்து வைக்கும்போது டெக்ஸ்டைல் செக்டர் நாடுடைய பலமாக மாறி வருகிறது. இந்த 10 வருஷங்கள்ல நம்ம நாட்டோட பல பகுதிகளில் இந்த துறையைச் சேர்ந்த லட்சக்கணக்கான மக்கள் பல வெற்றி கதைகளை உருவாக்கியிருக்காங்க. மகாராஷ்டிராவின் பைத்தாங் கிராமத்தை சேர்ந்த கவிதா தாவால் ஆரம்பத்தில் ஒரு சின்ன ரூம்ல வேலை செஞ்சாங்க. போதிய இட வசதியும் இல்லை. அரசாங்கத்துக்கிட்ட இருந்து உதவி கிடைச்சது. இப்போ அவங்களோட திறமை மேம்பட்டுக்கிட்டே இருக்கு. ஹேண்ட்மேட் பைத்தானி புடவைகளை விற்பனை செய்து அவங்க 3 மடங்கு அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. ஒடிசாவோட மயூர்பஞ்சிலையும் இதே மாதிரி ஒரு வெற்றி கதை இருக்கு. இங்க 650க்கும் மேற்பட்ட பழங்குடியின பெண்கள் சந்தாலி புடவையை உயிர்ப்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த பெண்கள் ஒவ்வொரு மாசமும் ஆயிரக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. இவங்களும் துணி மட்டும் செய்யல, அவங்களோட அடையாளத்தை உருவாக்குறாங்க. பீகாரின் நலந்தாவைச் சேர்ந்த நவீன்குமாரின் சாதனையும் போற்றுதற்குரியது. அவரது குடும்பம் பல தலைமுறைகளாக இதில் ஈடுபட்டுள்ளது. ஆனால் இதில் சிறந்த விஷயம் என்னவென்றால் அவரது குடும்பம் இப்போது இந்த துறையில் நவீனத்துவத்தையும் இணைத்துள்ளது. இப்போது அவரது குழந்தைகள் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி படித்து வருகிறார்கள். பெரிய பிராண்ட்களில் வேலை செய்து வருகிறார்கள். இந்த மாற்றம் ஒரு குடும்பத்திற்கானது மட்டுமில்லை, இது சுற்றியுள்ள பல குடும்பங்களை முன்னேற்றி வருகிறது. நண்பர்களே, டெக்ஸ்டைல் என்பது வெறும் ஒரு துறை அல்ல. இது நம் கலாச்சார பன்முகத்தன்மைக்கான எடுத்துக்காட்டு. இன்று டெக்ஸ்டைல் மற்றும் அப்பேரல் மார்க்கெட் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. மற்றும் இந்த வளர்ச்சியின் மிக அழகான விஷயம் என்னவென்றால், கிராமப்புற பெண்கள், நகரங்களின் டிசைனர்கள், வயதான நெசவாளர்கள் மற்றும் ஸ்டார்ட் அப் தொடங்கும் நமது இளைஞர்கள் சேர்ந்து இதை முன்னேற்றி வருகிறார்கள். தற்போது 3000க்கும் மேலான டெக்ஸ்டைல் ஸ்டார்ட் அப்கள் செயல்படுகின்றன. அவை இந்தியாவின் ஹேண்ட்லூம் அடையாளத்தை உலக அளவில் உயர்த்தியுள்ளன. இந்தியா 2047ஆம் ஆண்டில் வளர்ந்த நாடாக ஆக சுயசார்பு உதவும் சுயசார்பு பாரதம் உருவாவதற்கான அடிப்படை வோக்கல் ஃபார் லோக்கல் ஆகும். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட, அதாவது இந்தியர் வியர்வை சிந்தி தயாரிப்பதை மட்டுமே வாங்குங்கள், அதை மட்டுமே விற்பனை செய்யுங்கள். இது குறித்து நம்ம தீர்மானமா இருக்கணும். என் அன்புக்குரிய மக்களே, நாட்டுப்புற பாடல்களிலும் மரபுகளிலும் நம் நாட்டின் பன்முகத்தன்மை பிரதிபலிக்கிறது. அந்த மரபின் ஓர் அங்கம்தான் பஜனைகள், கீர்த்தனைகள். ஆனா கீர்த்தனை மூலமா காட்டுத்தீ பத்தி மக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒருவேளை இது நம்ப முடியாததா இருக்கலாம். ஆனா ஒடிசாவோட கியோஞ்சார் மாவட்டத்தில் ஒரு அற்புதமான வேலை நடந்துட்டு இருக்கு. இங்க ராதாகிருஷ்ண சங்கீர்த்தன மண்டலிங்கிற பேர்ல ஒரு குழு இருக்கு. பக்தியோட சேர்த்து இது இன்னைக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான மந்திரத்தையும் முழங்குது. இந்த முயற்சிக்கு பிரமிளா பிரதான் அவர்கள்தான் உத்வேகம் கொடுத்தாங்க. காடு மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க அவங்க பாரம்பரிய பாட்டுல புது வரிகளை, புது செய்திகளை சேர்த்தாங்க. அவங்க பல கிராமங்களுக்கு போனாங்க. பாட்டு மூலமா மக்களுக்கு காட்டுல தீ பிடிச்சா எவ்வளவு நஷ்டம் ஆகும்னு புரிய வச்சாங்க. நாட்டுப்புற மரபுகள் கடந்த காலம் சம்பந்தமானது இல்லைங்கிறத இந்த உதாரணம் நமக்கு ஞாபகப்படுத்துது. இதுல இன்னைக்கும் சமூகத்துக்கு வழிநடத்துற சக்தி இருக்கு. என் அன்பான நாட்டு மக்களே,
இந்திய கலாச்சாரத்தோட பெரிய அடித்தளம் நம்ம பண்டிகளும் பாரம்பரியங்களும் தான். ஆனா நம்ம கலாச்சாரத்தோட உயிர் துடிப்புக்கு இன்னொரு பக்கமும் இருக்கு. இந்த அம்சம்தான் நம்ம நிகழ்காலத்தையும் நம்ம வரலாற்றையும் டாக்குமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. பல நூற்றாண்டுகளாக மேனுஸ்கிரிப்ட் வடிவில் பாதுகாத்து வந்த ஞானமே நம்முடைய உண்மையான வலிமை. மேனுஸ்கிரிப்ட்ல அறிவியல் இருக்கு, மருத்துவ முறைகள் இருக்கு, இசை இருக்கு, தத்துவம் இருக்கு. அப்புறம் எல்லாத்துக்கும் மேல அந்த சிந்தனை இருக்கு. அதனால நம்ம மனிதர்களோட எதிர்காலத்தை பிரகாசமாக்க முடியும். நண்பர்களே, இப்படிப்பட்ட அசாதாரணமான ஞானத்தையும் இந்த பாரம்பரியத்தையும் பாதுகாப்பது நம்ம எல்லோரோட பொறுப்பு. இந்தியாவில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இதை பாதுகாப்பதற்காகவே சிலர் உள்ளார்கள். அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டி தான் தமிழ்நாட்டின் தஞ்சாவூரைச் சேர்ந்த மணிமாறன். இன்றைய தலைமுறையினர் தமிழ் ஓலைச்சுவடிக்கு கற்கவில்லை என்றால் வரும் காலத்தில் இந்த விலை மதிப்பில்லாத பாரம்பரியம் காணாமல் போயிடும்னு அவருக்கு தோன்றியது. அதனால் ஈவினிங் கிளாஸஸ் ஆரம்பித்தார். அங்கே மாணவர்கள், வேலைக்கு போற இளைஞர்கள், ரிசர்ச்சர்கள் எல்லாரும் வந்து கற்றுக்கொண்டார்கள். தமிழ் சுவடியியல், அதாவது பாம் லீஃப் மேனுஸ்கிரிப்டுகளை படித்து புரிந்து கொள்ள சொல்லிக் கொடுத்தார். இன்று கடும் முயற்சியால் பல மாணவர்கள் இந்த கலையில் திறமைசாலிகள் ஆகிவிட்டார்கள். சில மாணவர்கள் இந்த ஓலைச்சுவடிகளை அடிப்படையாக வைத்து ட்ரெடிஷனல் மெடிசின்ஸ் சிஸ்டம் பற்றி கூட ஆராயத் தொடங்கிவிட்டார்கள். ஒதுங்கில் நண்பர்களை யோசியுங்கள். இப்படியொரு முயற்சி நாடு முழுதும் நடந்தால் பழங்காலம் சம்பந்தப்பட்ட புலமை சுவர்களுக்குள் அடைந்திருக்காது. அது புது தலைமுறையோட உணர்வின் ஒரு பகுதியா ஆகிடும். இதே யோசனையால் தூண்டப்பட்டு இந்திய அரசு இந்த வருட பட்ஜெட்டில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முயற்சியை அறிவித்துள்ளது. கயான் பாரதம் மிஷன். இந்த மிஷனுக்கு கீழ் பழங்கால ஓலைச்சுவடிகளை டிஜிட்டைஸ் பண்ணுவார்கள். அப்புறம் ஒரு நேஷனல் டிஜிட்டல் ரிப்போசிட்டரி உருவாக்கப்படும். அங்க உலகளாவிய மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் இந்தியாவோட அறிவு பாரம்பரியத்தோட இணைய முடியும். உங்கள் அனைவரிடமும் ஒரு வேண்டுகோள். நீங்கள் இது போன்ற முயற்சியில் ஈடுபட்டிருந்தால் அல்லது இணைய விரும்பினால் மைகோவ் அல்லது கலாச்சார அமைச்சகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். ஏனென்றால் இவை வெறும் கையெழுத்து பிரதிகள் அல்ல. இது இந்தியாவின் ஆன்மாவின் அத்தியாயங்கள். அவற்றை நாம் வரும் தலைமுறைகளுக்கு கற்பிக்க வேண்டும். என் அன்பான மக்களே, உங்கள் அருகில் எத்தனை வகையான பறவைகள் உள்ளது, சிட்டுக்குருவிகள் உள்ளது என்று உங்களிடம் கேட்கப்பட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? ஒருவேளை நீங்கள் தினமும் 5 அல்லது 6 பறவைகள் அல்லது சிட்டுக்குருவிகள் பார்க்கிறீர்கள். சில அறிந்தவை, சில அறியாதவை. ஆனால் எந்தெந்த பறவை இனங்கள் நம்மை சுற்றி உள்ளன என்பதை அறிவது சுவாரஸ்யமாக இருக்கும். சமீபத்தில் இதே போன்ற ஒரு அற்புதமான முயற்சி நடந்துள்ளது. இடம் அசாமின் காஜிரங்கா நேஷனல் பார்க். பொதுவாக இந்த பகுதி அதன் ரைனோஸ், அதாவது காண்டாமிருகங்களுக்கு பிரபலமானது. ஆனால் இங்கிருக்கும் புல்வெளிகளும் அவற்றில் வாழும் சிட்டுக்குருவிகளும் விவாத பொருளாக மாறியுள்ளன. இங்கே முதல் முறையாக கிராஸ்லேண்ட் பேர்ட் சென்சஸ் நடந்தது. உங்களுக்கு தெரிந்தால் சந்தோஷப்படுவீர்கள். இதனால 40க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கு. இதுல பல அரிய பறவைகளும் அடங்கும். இவ்வளவு பறவைகள் எப்படி அடையாளம் காணப்பட்டதென்று யோசித்திருப்பீர்கள். இதில் டெக்னாலஜி பெரும் பங்காற்றி இருக்கு. சென்சஸ் எடுத்த குழு சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணும் கருவிகள் இன்ஸ்டால் பண்ணார்கள். அப்புறம் கம்ப்யூட்டர் மூலம் அந்த ஒலிகளை அனலைஸ் பண்ணார்கள். ஏஐ பயன்படுத்தினார்கள். ஒலிகளை வைத்தே பறவைகளை அடையாளம் கண்டார்கள்.
அதுவும் அவர்களை டிஸ்டர்ப் பண்ணாமல். யோசித்து பாருங்கள். டெக்னாலஜியும் சென்சிட்டிவிட்டியும் ஒண்ணா இணையும் போது இயற்கையை புரிஞ்சிக்கிறது எவ்வளவு சுலபமாகுது. இந்த மாதிரி முயற்சிகளை ஊக்குவிக்கணும். அப்போதுதான் நம்ம பயோடைவர்சிட்டி அடையாளம் காண முடியும். அடுத்த தலைமுறையையும் இதோடு இணைக்க முடியும். மக்களே, சில சமயம் மாபெரும் ஒளி எங்கிருந்து வரும்னா, இருட்டு அதிகமா குடிகொண்டிருக்கிற இடத்துல இருந்துதான். அப்படியான ஓர் உதாரணம் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் குமுலா மாவட்டத்தில் இருக்கு. ஒரு காலத்தில் இந்த பகுதி மாவோயிஸ்ட் வன்முறைக்கு பெயர் போனதா இருந்துச்சு. பேசிய பிளாக்ல கிராமங்கள் எல்லாம் வெறிச்சோடி இருந்துச்சு. மக்கள் பயத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நிலங்கள் எல்லாம் சும்மா கிடந்துச்சு. வேலை வாய்ப்புக்கான எந்த ஒரு சாத்தியமும் தெரியல. இளைஞர்கள் இடம் பெயர்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதன் பிறகு அமைதியான பொறுமையான மாற்றம் ஆரம்பமாச்சு. ஓம் பிரகாஷ் சாஹூ என்பவர் வன்முறை பாதையை கைவிட்டுட்டு மீன் வளர்ப்புல ஈடுபட ஆரம்பிச்சாரு. அப்புறம் தன்ன மாதிரி பல நண்பர்களையும் இதுக்கு ஊக்கப்படுத்தினாரு. அவரோட இந்த முயற்சி பலன் கொடுத்தது. யார் முன்னாடி துப்பாக்கி பிடிச்சிருந்தாங்களோ அவங்க இப்போ மீன் பிடிக்கிற வலையை பிடிச்சிருக்காங்க. நண்பர்களே, ஓம் பிரகாஷ் சாஹுவின் ஆரம்பம் எளிதானதல்ல. எதிர்ப்பு இருந்துச்சு, மிரட்டல்கள் வந்துச்சு. ஆனா தைரியத்தை விடல. பிரதான் மந்திரி மாத்ஸ்ய சாம்பாடா யோஜனா வந்தப்போ அவருக்கு புது சக்தி கிடைச்சது. அரசாங்கத்துக்கிட்ட இருந்து பயிற்சி பெற்றார். குளம் கட்ட உதவி கிடைச்சது. அப்புறம் வெகு விரைவில் கும்லால மீன் புரட்சி ஆரம்பமாச்சு. இன்று பேசியா பிளாக்கின் 150க்கு மேலான குடும்பங்கள் மீன் வளர்ப்புல ஈடுபட்டிருக்காங்க. சிலர் ஒரு காலத்தில் நக்சல் அமைப்பில் இருந்தவர்கள். இப்போது அவர்கள் கிராமத்திலேயே மரியாதையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு வேலைவாய்ப்பும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பயணம் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்னவென்றால், பாதை சரியாக இருந்து மனதில் நம்பிக்கை கொண்டிருந்தால் மோசமான சூழ்நிலைகளிலும் வளர்ச்சிக்கான விளக்கு எரியும். எனதருமை மக்களே, ஒலிம்பிக்ஸ்க்கு அடுத்தபடியான மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ் இவெண்ட் எது என்று தெரியுமா? இதற்கான பதில் வேர்ல்ட் போலீஸ் அண்ட் ஃபயர் கேம்ஸ். இது உலகெங்கிலும் உள்ள போலீஸ் அதிகாரிகள், ஃபயர் ஃபைட்டர்ஸ், செக்யூரிட்டி பர்சனல்களுக்கு இடையே நடைபெறும் ஸ்போர்ட்ஸ் டூர்னமெண்ட். இந்த முறை இந்த டூர்னமெண்ட் அமெரிக்காவில் நடந்தது. இதில் இந்தியா வரலாறு படைத்தது. இந்தியா கிட்டத்தட்ட 600 மெடல்கள் வென்றது. 71 நாடுகளில் நாம் டாப் 3 வந்தோம். சீருடை அணிந்தவர்களின் உழைப்பு பலனளித்தது. அவர்கள் இரவு பகலாக நாட்டிற்காக பங்காற்றுகிறார்கள். இவர்கள் இப்போது விளையாட்டு மைதானத்திலும் நம் கொடியை உயர்த்தி பிடிக்கிறார்கள். நான் அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் மற்றும் கோச்சிங் டீமுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். அதேபோல் இன்னொன்றை தெரிந்து கொள்வதும் சுவாரஸ்யமாக இருக்கும். 2029 இந்த விளையாட்டுக்கள் இந்தியாவில் நடக்கும். உலகெங்கிலும் உள்ள விளையாட்டு வீரர்கள் நமது நாட்டிற்கு வருவார்கள். நாம் அவர்களுக்கு இந்தியாவின் விருந்தோம்பலை காட்டுவோம். நமது விளையாட்டு கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்துவோம். நண்பர்களே, கடந்த சில நாட்களில் எனக்கு பல இளம் வீரர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்கிட்ட இருந்து மெசேஜ்கள் வந்துள்ளன. இவற்றில் கேலோ பாரத் கொள்கை 2025 மிகவும் பாராட்டப்பட்டுள்ளது. இந்த கொள்கையின் நோக்கம் தெளிவாக உள்ளது. அதாவது இந்தியாவை ஸ்போர்ட்டிங் சூப்பர் பவர் ஆக மாற்றுவது. கிராமம், ஏழைகள் மற்றும் பெண்களுக்கு இந்த கொள்கையில் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. பள்ளிகளும் கல்லூரிகளும் இப்போது விளையாட்டை அன்றாட வாழ்க்கையின் ஓர் அங்கமாக மாற்றுவார்கள். விளையாட்டுடன் தொடர்புடைய ஸ்டார்ட் அப்ஸ், ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்ஸ் அல்லது மேனுஃபேக்சரிங் உடன் தொடர்புடையதாக இருந்தாலும் சரி, அவைகளுக்கு எல்லா வகையிலும் உதவி வழங்கப்படும். யோசித்து பாருங்கள்,
இளைஞர்கள் தாங்களே தயாரித்த ராக்கெட், பேட் பால் கொண்டு விளையாடுவார்கள். அப்போது தற்சார்பு இந்தியா மிஷனுக்கு பெரும் சக்தி கிடைக்கும். நண்பர்களே, விளையாட்டுகள் டீம் ஸ்பிரிட்டை உருவாக்குகின்றன. இதுவே ஃபிட்னஸ், தன்னம்பிக்கை மற்றும் வலிமையான இந்தியாவை உருவாக்கும் பாதைக்கு வழிவகுக்கிறது. எனவே நிறைய விளையாடுங்கள், செழித்து வாழுங்கள். எனதருமை மக்களே, சில நேரங்களில் சிலர் எந்த வேலையும் சாத்தியமாக இருக்குமா என சந்தேகப்படுவார்கள். அது அவர்களுக்கு முடியாததாகவே தோன்றும். ஆனால் மொத்த நாடும் ஒரே சிந்தனையில் ஒன்றாக இணைந்தால் அசாத்தியமும் சாத்தியமாகிறது. ஸ்வச் பாரத் மிஷன் இதற்கான மிகப்பெரிய உதாரணம். விரைவில் இந்த மிஷன் தொடங்கி 11 வருடங்கள் நிறைவடைய உள்ளது. ஆனால் இதன் வலிமையும் இதன் தேவையும் இன்றும் அப்படியே இருக்கிறது. இந்த 11 வருடங்களில் ஸ்வச் பாரத் மிஷன் மக்கள் இயக்கமாக மாறியுள்ளது. மக்கள் இது தங்கள் கடமையா நினைக்கிறாங்க. இதுதான் உண்மையான மக்கள் பங்களிப்பு. நண்பர்களே, ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற ஸ்வச் சர்வேக்ஷன் இந்த உணர்வை இன்னும் அதிகப்படுத்தியிருக்கு. 4500க்கும் மேலான நகரங்களும் ஊர்களும் இந்த ஆண்டு இதுல இணைஞ்சிருக்கு. 15 கோடிக்கும் மேலான மக்கள் கேட்றாங்க. இது சாதாரண எண்ணிக்கை அல்ல. இது ஸ்வச் பாரத்தின் குரல். நண்பர்களே, ஒவ்வொரு தூய்மையை பொறுத்தவரை நம்ம நகரங்களும் சிறு நகரங்களும் தங்க தேவைகளுக்கும் சூழலுக்கும் ஏற்ப வெவ்வேறு வழிகளில் செயல்படுது. இதோட தாக்கம் மட்டுமில்ல, முழு தேசமும் இந்த வழிகளை பின்பற்றுது. உத்தரகாண்டில் இருக்கிற கீர்த்தி நகர் மக்கள் மலைகளில் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்க்கு புது உதாரணத்தை உருவாக்குறாங்க. அதே போல மங்களூரில் டெக்னாலஜி மூலம் ஆர்கானிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான வேலை நடக்குது. அருணாச்சலில் ரோயிங்னு ஒரு சின்ன ஊர் இருக்கு. ஒரு காலத்தில் இங்கே இருக்கிற மக்களோட ஆரோக்கியத்துக்கு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப பெரிய சவாலாக இருந்துச்சு. இங்கே இருக்கிற மக்கள் அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கிட்டாங்க. கிரீன் ரோயிங் இனிஷியேட்டிவ் ஆரம்பிக்கப்பட்டது. ரீசைக்கிள் செய்யப்பட்ட கழிவுகளில் இருந்து ஒரு பூங்கா உருவாக்கப்பட்டது. அதே போல விஜயவாடாவில் உள்ள காரட் இல் வாட்டர் மேனேஜ்மெண்ட்க்கு நிறைய புது உதாரணங்கள் உருவாகி இருக்கு. அகமதாபாத் ரிவர் ஃப்ரண்ட்ல நடந்த தூர்வாரும் பணி கூட எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்திருக்கு. போபால்ல அஸ்காராத்மக் சோச்னு ஒரு டீம் இருக்கு. 200 பெண்கள் இதில் இருக்காங்க. இவங்க சுத்தம் மட்டும் பண்ணல, சிந்தனையும் மாத்துறாங்க. ஒன்னா சேர்ந்து நகரத்தில் உள்ள 17 பூங்காக்களை சுத்தம் பண்றது, துணிப்பைகளை விநியோகம் பண்றது. இவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஒரு செய்திதான். இப்படிப்பட்ட முயற்சிகள்னால தான் போபால் கூட இப்போ ஸ்வச் சர்வேக்ஷன்ல நல்லா முன்னேறி இருக்கு. லக்னோவோட கோம்டி ரிவர் டீம் பத்தியும் சொல்லணும். 10 வருஷமா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சோர்வடையாம நிக்காம இந்த டீம்ல உள்ளவங்க சுத்தப்படுத்தும் வேலையில ஈடுபட்டிருக்காங்க. சத்தீஸ்கர் பில்ஹாவும் இதற்கு உதாரணமா இருக்கு. இங்க பெண்களுக்கு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்கப்பட்டது. அப்புறம் அவங்க ஒன்னா சேர்ந்து நகரத்தோட தோற்றத்தை ஏமாத்திட்டாங்க. கோவிந்த் பனாஜி நகரமும் உதாரணமா இருக்கிறது ஊக்கமளிக்குது. அங்க குப்பையை 16 கேட்டகோரிகளாக பிரிக்கிறாங்க. அதுக்கு பெண்கள் தான் தலைமை தாங்குகிறாங்க. குடியரசுத் தலைவர் விருதும் பனாஜிக்கு கிடைச்சிருக்கு. நண்பர்களே, சுத்தம்ங்கிறது ஒரு சில நேரத்துக்கோ நாளுக்கோ செய்யற வேலை இல்லை. நாம தினமும் ஒவ்வொரு வினாடியும் சுத்தமா வச்சிக்கிறதுக்கு முன்னுரிமை கொடுத்தாதான் நம்ம நாடு சுத்தமா இருக்கும். ஆவணி மாத மழைச்சாரல்ல, நம்ம நாடு மறுபடியும் பண்டிகைகளோட களை கட்டப் போகுது. ஹரியாலி தீஜ், நாகபஞ்சமி, ரக்ஷாபந்தன், அடுத்து நம்ம குறும்புக்கார கண்ணனோட பிறந்த நாள் கொண்டாட்டமான ஜென்மாஷ்டமின்னு பல பண்டிகைகள் வருது.
இந்த பண்டிகைகள்லாம் நம்ம உணர்வுகள் கூட இணைஞ்சிருக்கு. இது நமக்கு இயற்கையோட பிணைப்பையும் சமநிலையையும் பத்தி சொல்லுது. உங்க எல்லாருக்கும் இந்த பண்டிகைகளுக்கான என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மக்களே, உங்க கருத்துக்களையும் அனுபவங்களையும் தொடர்ந்து அனுப்புங்க. நம்ம நாட்டு மக்களோட புது சாதனைகள், உத்வேகங்களோட நம்ம மறுபடியும் அடுத்த மாதம் சந்திப்போம். நீங்க உங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க. மிக்க நன்றி.